எல்லாரோட வீட்டு வாசல்லையும் எதுக்காக கருப்பு துணி கட்டியிருக்காங்க? அப்படி அந்த ஊர்ல என்ன ஆச்சு? காட்டுக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கு. கூகுள் மேப்ல கூட காட்டாது. அப்படிப்பட்ட ஒரு ஊரு தான் ஆருத்ராபுரம். அந்த ஊருக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, ஈவினிங் 7 மணிக்கு மேல ஊரை விட்டு யாரும் வெளியவோ ஊருக்குள்ளேயோ வரக்கூடாது. நைட் 12 மணிக்கு மேல யாரும் என்ன ஆனாலும் கதவை திறக்க கூடாது. அப்படி அந்த ஆருத்ராபுரத்துல என்னதான் ஆச்சு? வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். யாத்ரா ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜில் படிக்கிறா. யாத்ராக்கு சாமி அப்புறம் பேய் மேல நம்பிக்கையே கிடையாது. அப்போதான் யாத்ராக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. பேய் அப்படின்னு ஒன்று இல்லை, இத ஒரு டாக்குமெண்ட்ரியா ஷூட் பண்றதுக்கு லொகேஷன் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போதான் யாத்ராக்கு ஒரு பர்சன் இன்ட்ரோ ஆனாரு, ஆதி. ஆதி யாருன்னா, யாத்ராவோட பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் ஆதி ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ யாத்ரா டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்றதுக்கு லொகேஷன் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறத ஆதி கிட்ட சொன்னான். அப்போ ஆதி சொன்னது, நான் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக ஒரு லொகேஷன் போக போறோம். கொஞ்சம் அந்த ஊர் வியர்டா இருக்கும். நீங்களும் வேணும்னா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கங்கன்னு ஆதி அந்த ஊரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. காட்டுக்கு நடுவுல ஒரு மலையில இருக்கிற ஊர் தான் ஆருத்ராபுரம். அந்த ஊருக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. ஈவினிங் 7 மணிக்கு மேல யாரும் ஊருக்கு வெளியவோ ஊருக்குள்ளேயோ வரக்கூடாது. நைட் 12 மணிக்கு மேல என்ன ஆனாலும் கதவை ஓபன் பண்ணக்கூடாது. இத கேட்டதும் யாத்ரா ஆதி கூட ஆருத்ராபுரத்துக்கு கிளம்ப முடிவு பண்ணா. யாத்ரா, ஆதி அண்ட் ஆதியோட ஃப்ரெண்ட் கிஷோர் 3 பேரும் ஆருத்ராபுரத்துக்கு போறாங்க. அந்த ஊருக்கு பஸ்ஸு கூட கிடையாது. அந்த வழியா போற வேற ஒரு பஸ்ல போறாங்க. அப்போ அந்த பஸ்ல இருக்கிறவங்க கிட்ட இந்த ஊரை பத்தி கிஷோர் கேட்டதும் பஸ் சடனா ஸ்டாப் ஆகுது. டிரைவர் சடன் பிரேக் போட்டு பஸ் ஸ்டாப் பண்ணி இவங்கள ஒரு மாதிரி பார்த்தாரு. அவரு மட்டும் இல்ல, பஸ்ல இருக்கிற எல்லாரும் இவங்கள அப்படித்தான் பார்க்கறாங்க. அவங்க முகத்துல ஒரு மரண பயம், கூடவே இவங்க மேல ஒரு பரிதாபமான பார்வை. நீங்க எதுக்கு அங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா நீங்க 3 பேரும் அங்க போகாம இருக்கிறதே நல்லது. நீங்க திரும்பி போயிருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆதி, நாங்க கண்டிப்பா போகணும், ஒரு வேலை இருக்குன்னு சொன்னான். பஸ் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் அப்புறம் பஸ் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. இவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இவங்க 3 பேரும் இறங்கும்போது பஸ்ல இருக்கிற எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி என்ன ஆனாலும் 12 மணிக்கு மேல கதவை திறக்காதீங்கன்னு சொல்றாங்க. இவங்க 3 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. பஸ் கிளம்பிருச்சு.
இவங்க அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மலையும் ஏறுறாங்க. சரியா மணி 5. அப்போதான் அவங்க அந்த ஊருக்குள்ளேயே போறாங்க. அந்த ஊரு ரொம்ப அழகா, ரொம்ப செழிப்பா இருக்கு. எல்லா வசதியும் ஊருக்குள்ள இருக்கு. அந்த ஊர்ல மொத்தமாவே ஒரு 30 குடும்பம் தான் இருப்பாங்க. அங்க இந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருக்காரு. அவரோட பேரு ரங்கையா. அவர்கிட்ட ஆதி பேசுறான். நாங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம்னு. ரங்கையா முதல்ல இவங்க ஊர்ல இருக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க தங்க ஒரு வீட்டை கொடுத்தாரு. அந்த வீட்ல ஆல்ரெடி ஒரு பாட்டி இருக்காங்க, ரமணியம்மா. அவங்க கூட தங்கிக்க சொல்றாரு. கூடவே என்ன ஆனாலும் 12 மணிக்கு மேல கதவை திறக்க கூடாது, ஊரோட விதிய மீறக்கூடாதுன்னு சொல்றாரு. மணி சரியா 7 ஆகுது. ஊர்ல இருக்கிற கோவில் மணி 7 முறை அடிக்குது. ஊரோட எல்லையில ஒரு ரெட் கலர் நூலை கட்டுறாங்க. அப்புறம் எல்லா வீட்டு வாசல்லையும் ஒரு விளக்க ஏத்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஊரே அமைதியா இருக்கு. எல்லா வீட்டு கதவும் மூடி இருக்கு. இதெல்லாம் பார்த்த இவங்க 3 பேருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இத அந்த பாட்டிட்ட கேட்கலாம்னா அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. நைட் 12 மணி. யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. யாத்ரா வந்து பார்த்தா அப்போ ஒரு சின்ன பொண்ணு. பாட்டி, கதவை திறங்க, எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்றா. யாத்ரா கதவை திறக்க போறப்போ ரமணியம்மா வந்து யாத்ராவை திட்டுறாங்க. தேவையில்லாத வேலைய பார்க்காத, போய் தூங்குன்னு சொல்லி அனுப்புறாங்க. யாத்ரா தூங்க போனதுக்கு அப்புறம் ரமணியம்மா ஒரு கண்ணாடியை எடுத்து கதவுக்கு முன்னாடி வச்சுட்டு தூங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில ஊர்ல இருக்கிற எல்லாரும் கோவில் கிட்ட போறாங்க. அங்க கோவில் கிணத்துக்கு பக்கத்துல ஒரு ஆடு தலையே இல்லாம செத்து போயிருக்கு. இத பார்த்து இவங்க 3 பேத்துக்கும் பயங்கரமான ஷாக். ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இத பார்த்துட்டு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாத்ராவை வீட்டுல இருக்க சொல்லிட்டு ஆதி அப்புறம் கிஷோர் 2 பேரும் ரங்கையாவை பார்க்க போயிட்டாங்க. யாத்ரா அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கிறத பார்த்தா. ரொம்ப வியர்டா இருக்கு அந்த வீடு. மெயின்டெனன்ஸே இல்லை. அந்த வீட்டுக்கிட்ட போய் பார்த்தப்போ அது எரிஞ்சு போயிருக்கு. அந்த வீட்டு ஜன்னல் அப்புறம் கதவுலெல்லாம் துணி மாதிரி ஏதோ கட்டி வச்சிருக்காங்க. ஒரு நூல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அந்த வீடு ஃபுல்லா சுத்தி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு அங்க போகலாம்னு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சப்போ யாரோ ஒருத்தர் அவ கைய பிடிச்சாங்க. அது ரமணியம்மா. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு சொல்லி திட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதும் யாத்ரா ரமணியம்மாவை அந்த வீட்டை பத்தி கேட்டப்போ அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிஷோர் ஆதி வீட்டுக்கு வந்தாங்க. ரங்கையா கிட்ட பேசிட்டோம், நாளைக்கு நம்ம கூட ஒரு ஆளை அனுப்புறேன்னு சொன்னாரு. அவரு இந்த ஊர்ல நம்மளுக்கு கரெக்டான லொகேஷன் காட்டுவாருன்னு சொன்னாங்க. அப்போ யாத்ரா அவ பார்த்த அந்த வீட்டை பத்தி சொன்னா. அப்போ இவங்க 3 பேரும் அந்த வீட்டை பார்க்க வெளியே போறப்போ ரமணியம்மா எங்க போறதுனாலும் நாளைக்கு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஆதி ஏன் இன்னைக்கு போனா என்னன்னு கேட்டான். அதுக்கு ரமணியம்மா இன்னைக்கு சனிக்கிழமை அதான்னு சொன்னாங்க. இவங்க 3 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ கிஷோர் ரமணியம்மா கிட்ட சனிக்கிழமைனா என்ன, அது வாரத்துல ஒரு நாள் தானேன்னு கேட்டான்.
அதுக்கு ரமணி அம்மா, அது உங்களுக்கு, இந்த ஊருக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ரமணி அம்மா பேச்சை கேட்காம 3 பேரும் வெளியே வந்தாங்க. அப்போ வாசல்ல இருக்க ஒரு கல்லு யாத்ரா கால்ல கிழிச்சு அந்த இடமே ஃபுல்லா ரத்தம். அவங்க அன்னைக்கு வெளியவே போகல. கோவில் மணி அடிக்க ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு மணிக்கும் ஒரு கருப்பு துணிய வாசல்ல கட்டுறாங்க. அப்புறம் ஊர் எல்லையில ஒரு ரெட் கலர் நூல் கட்டுறாங்க. வாசல்ல வழக்கம் போல ஒரு விளக்கு ஏத்துறாங்க. அப்புறம் ஊர் முழுக்க சைலண்ட் ஆயிருச்சு. அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி ஒரு சத்தம். யாரோ ஒரு சின்ன பொண்ணு கதவை தட்டுறா. வெளிய பயங்கரமான மழை பெய்யுது. கதவை திறக்கலான்னு போறான் ஆதி. ரமணி அம்மா வந்துட்டாங்க. அவங்க கதவை திறக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ வெளியே அந்த பொண்ணு கதவை திறங்க பாட்டி, ரொம்ப குளிருதுன்னு சொல்லுது. கதவை இன்னும் வேகமா தட்டுது. இதை கேட்டதும் ரமணி அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. ஆதிய கதவை திறக்க வேணான்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ இந்த சத்தம் கேட்டு ரூம்ல இருந்து யாத்ரா, கிஷோர் வெளியே வந்தாங்க. அப்போ இவ்வளவு நேரம் சாதுவா இருந்த அந்த பொண்ணோட குரல் ஒரு பையனோட குரலா மாறுது. இதை கேட்டதும் ஆதி அமைதியாக ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாய்ஸ் கொடூரமா மாறுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆதி குரல்லையே பேசுது. இது கேட்டு பயந்து உறைஞ்சு போயிட்டான் ஆதி. அப்போ ரமணி அம்மா அந்த கண்ணாடியை கொண்டு வந்து கதவிட்ட வைக்கிறாங்க. சடனா கரண்ட் கட். ஒரு மின்னல் விட்டுது. அப்போ கண்ணாடி உடையிற சத்தம். கிஷோர் அலறுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பாய். இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.